வீட்டில் காமிக்கிறாங்க. எல்லாருமே டைனிங் ஹாலில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து பீஸா வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா ஒரு நாள் தானேப்பா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதியும் வாங்க மீனா நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கொடுக்குறாங்க. மீனாக்கு கொடுத்துட்டு ரோஹினிக்கே எடுத்து கொடுக்குறாங்க. ரோஹினிக்கு கொடுக்கும்போது அப்படியே விஜயா ஆண் வாயை பொழந்துட்டு அதை பார்க்குறாங்க. நீங்களும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு நீ வேற ஏன்டா, அவங்க வேற ரொம்ப காஸ்ட்லியான டயட் இருக்காங்க, இப்போதான் இந்த ஒடுகாலி வேற 1 இன்ச்சு இடுப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறான், நீ வேற கூட அவங்கள போய் இதையெல்லாம் சாப்பிட சொல்கிற, அது அப்புறம் அவங்க டயட்டே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அந்த நேரம் விஜயா வந்து பீஸாவே பார்த்துட்டு ரொம்ப வாசனை நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. ஆனால் முத்து பேசுறது கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே விஜயாவும் எனக்கும் வேண்டாம் ரவி, இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முத்துவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே சாப்பிட்றாங்க ரசிச்சு. அதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் மனோஜும் வந்து வாய் பொழந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரவி நான் கூட என்னமோ நினச்சேன்டா, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. உடனே ரோஹினி இருந்துட்டு ரவி நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக மசாலாலாம் சூப்பராக போட்டிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி அப்படி சொல்கிறதையே வந்து விஜயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ரவி இருந்துட்டு ஆமாம் நீ நம்மளோட ஸ்டைலில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உடனே முத்துவும் ஆமாண்டா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட சொல்கிறாரு. மீனாவும் ரவி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஹா ஓஹோன்னு பேசுறத பார்த்தோன்னே மனோஜ் விஜயாவும் அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்களுக்கு வச்சிருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க. ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு விஜயா வந்துட்டு ஐயா ரொம்ப டேஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. உடனே விஜயா மீனாவை திரும்பி பார்த்துட்டு என்ன சமைச்சிருக்க, உப்பு காரம் உரப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மீனா இருந்துட்டு ஆமாத்த அந்த பொண்ணு அப்படி தானே சொல்லிட்டு போனாங்க, உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி அப்படியே நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுது. அப்படியே முழிச்சிட்டு பேசாமல் குனிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அண்ணாமலை இருந்துட்டு விஜயா உனக்கு எதுக்கு இந்த வயசில் இதெல்லாம், ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட வேண்டியதானே, ஆசைப்பட்டதை சாப்பிட்டு 4 நட டெய்லி நல்லா நடந்தால் பத்தாதா, அதுவே ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாதா உனக்கு, அதை விட்டு போட்டு குண்டா இருக்க ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம், உனக்கு தான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அதை பார்த்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு கரெக்டாக சொன்னேங்க அங்கிள், நானும் ஒரு ஃபுட்டி தான், எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் எப்போ வேணாலும் நல்லா சாப்பிடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு அப்பா அம்மா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு மங்கம்மா சபதம் மாதிரி நம்ம அம்மா சபதம் போல இருக்குது இது, ஆனால் சபதம் போட்டுட்டா அதை செஞ்சு தானப்பா ஆகணும். அதை கேட்ட விஜயா இருந்துட்டு உடனே வீராவசியமா யார் என்ன சொன்னாலும் சரி இது இந்த டயட்டை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறேன் மீனா, இந்த டயட்டை வந்து நீ எனக்கு கரெக்டாக எல்லா நாளும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட வேண்டியது உன் பொறுப்பு, ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் பண்ண மாட்டேன் நல்லா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நாளைக்கு மறுநாள் வந்து அவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ ஆமாங்க நான் வேற மறந்துட்டேன், ஐயோ அத்தை எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல வராங்க. ஏண்டி ஆர்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டேன்னா எங்களுக்கு இதெல்லாம் யாரடி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை அத்தை நான் காலையில் எழுந்திரிச்சு நேரமாகவே அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு மீனா நீ பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கி கட்டி முடிச்சுட்டு இந்த சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எப்போ கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டர் பண்ணுற போகிறது, இங்கே பாருங்க மீனாக்கு கல்யாண ஆர்டர் இருக்கிற சமயத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு அப்போ நாங்கள் எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாயில தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கலாய்க்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு டயட் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு தான்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு ஒரு நாள் நீ பட்னி இருறா, பட்னி இருந்தால் கூட இந்த வைத்தியத்துக்கு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு இங்கே பாருடா உடம்பு குறையிற வரைக்கும் டெய்லி இந்த மாதிரி சமைச்சு தான் ஆகணும், அப்படி பேசுதானே நீங்கள் காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு இந்த உடம்பெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாதுடா, கொழுப்பு கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு யாருக்கடா இப்போ கொழுப்புன்னு சொல்கிறேன், யார் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் சாப்பிட்ற சாப்பாடை காமிச்சு முத்து சொல்றாரு. அதை கேட்டோன்னே விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு மீனாக்க கல்யாணம் ஆர்டர் இருக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்க முடியாது, வேணும்னா நீங்க அது கால் வச்சுக்கோங்க தனியா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதி வந்து விஜயாவை பார்த்து ஆண்டி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டையவே வந்து அளவாக கரெக்டாக டைமுக்கு வந்து கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே வந்து நம்ம வந்து கரெக்டாக இருப்போம், இந்த டயட் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி சொன்னதை பார்த்துட்டு விஜயா அப்படியே பார்க்குறாங்க. ஆமா ஆண்டி அடிக்கடி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், முந்தையெல்லாம் கொழுப்பே ஆகாத உடம்புக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கப்புறம் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதையும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே தானே இருக்காங்க. அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டுட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே திரும்புகிறாங்க. ரோஹினியும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவியும் ஆமாம்மா அதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் டயட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, அதுவே ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான், அதை விட்டு போட்டு இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு அவர் பங்குக்கு. உடனே மனோஜ் இருந்துட்டு விஜயா கிட்ட போயிட்டு அம்மா நம்ம 2 பேருக்கும் தினமும் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஆளாளுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காதை கடிக்கிறாரு. உடனே விஜயாவும் இந்த வீட்டில் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே சமைக்கணும்,
அப்படி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. மீனா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி, ஸ்ருதி, முத்து எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கேயோ போங்க, எனக்கு ஒத்தாசை இல்லாதவங்க எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. விஜய் அப்படி பேசணுன்னு முத்து வந்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு விஜயா போது நிறுத்து, கொஞ்சம் வாயை அடக்கு, டயட்டில் அதை தானே சொல்லியிருக்காங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக கடவுள் பார்த்துக்குவான், இந்த மாதிரி டயட்டு கீட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு அதான் நீங்கள் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணியா பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அம்மா நீ சொல்கிறதாம்மா சரி, உன் பேச்சை கேட்காதவங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜும் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் அம்மா எப்போ போல வழக்கம் போல பேசுகிறாங்கன்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நீ கூட சேர்ந்து ஒத்துக்கிட்டு இருந்தேன், உன் செவிடு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு முத்து. உடனே மீனா வந்துட்டு எங்க விடுங்க, நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசணும், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னு விஜயா இருந்துட்டு ஏய் என்னடி கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்கிற, என்ன நீ எனக்கு சாபம் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அத்தை நான் சாபம்லாம் விடல அத்தை, நடக்கிறதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன் நீ சொன்னாதான் கடவுள் பார்ப்பாரா, இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அதை பார்த்து அண்ணாமலைக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. விஜயா பேசாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அண்ணாமலை. உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மீனா வந்து ரசிச்சு பீஸாவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து திரும்பி ரவியை பார்க்குறாரு. அப்போ விஜயாவும் மனோஜும் வந்து அவங்களுக்கு வச்சிருக்கிற டயட் சாப்பாடு அப்படியே மூஞ்சியும் அஷ்டகோணலாம் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சலிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க தூங்குறதுக்கு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் காமிக்கிறாங்க. மனோஜோட ரூமில் வந்து மனோஜ் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு மாதிரியா வந்து கிரைண்டர் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன இது ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, அதுவும் பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. டயட் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு பசி எடுத்துட்டு திருடி திங்க போகுது ரெண்டும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.